கருவேப்பம் இல்லை பப்படம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் புது உற்பத்தியெல்லாம் இருக்குது. இந்த உற்பத்தியெல்லாம் நான் இன்றைய தான் பார்க்குறேன். நீங்கள் பெண்களுக்கான ஒரு நிகழ்வு, பெண் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய இல்லாட்டி பெண்களுடைய உற்பத்தியை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு வந்து இந்த மணந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பல கஷ்டங்களுக்கு மத்தியில தங்களோட பிசினஸ் எடுத்துக்கொண்டு போயினா முருகாமில்ல புட்டுமா உருக்காமில்ல புட்டுமா எல்லாம் வித்தியாசம் புதுசு புதுசாக கேள்விப்படுற மாதிரி முட்டைமா மாதிரி இருக்கும் சாப்பிட டேஸ்ட். ஆனால் அது முட்டை போடாமல் பசுப்பால் செய்யறாங்க. இப்போ நாவல் கோப்பியா இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு தான் செய்யறதாக இல்லை இப்படி செய்யறதால எங்களோட உற்பத்திகள் அறிமுகப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சுமார் சொப்பின் பேக்லையும் அந்த ஒரு வித்தியாசம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தரமான. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ராஜா கிரீங் ஹவுஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி மண்டபம். இதுக்குள்ள இப்படி போன உள்ளுக்கு போனால் சரஸ்வதி மண்டபம். இங்கே இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த காணொலியோட அவங்களை காட்சிப்படுத்த போகிறேன். என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு நிகழ்வு, பெண் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய இல்லாட்டி பெண்களுடைய உற்பத்தியை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. அது ஒரு விழாவாக வந்து இந்த இடத்துல வந்து ஒழுங்கமைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய உணவு, அதோட பார்த்தீங்கன்னா உள்நாட்டு உற்பத்திகள், பெண்களுடைய அதாவது மெயினாக பெண் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்திகளை காட்சிப்படுத்தி அதோட சந்தைப்படுத்தல் மூலமாக அவர்களுடைய அந்த உற்பத்திக்கு வந்து சந்தைப்படுத்தலை ஏற்படுத்தும் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான இங்கே வந்து உள்ளுக்கு வந்து நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. கலை நிகழ்வுகள், அதோட இசை நிகழ்வு எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இங்கே என்ன இடம்பெறுகிறது. இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இதில் சரஸ்வதி மண்டபம், அதுக்குள்ளுக்கு தான் இந்த நிகழ்வு எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த வாயிலில் மேலே வந்து சிறுவர்களுக்குரிய அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. கீழ்ப்பகுதியில் தான் இந்த உற்பத்திகள் தொடர்பான இதுகள் நடக்குது. இந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொங்கல் அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் வந்து இசை நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதே சமயம் இந்த இடத்துல வந்து உற்பத்தியாளர்கள் தங்களுடைய உற்பத்தியை காட்சிப்படுத்துறதுக்குரிய ஒழுங்குபடுத்தல்களும் சிறப்பான முறையில் இந்த இடத்துல ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். வணக்கம். இது வந்து விழுது நிறுவனம், ஒரு சிவில் சமூக அமைப்பு. நாங்கள் வந்து மைக்ரோ என்டர்பிரைஸ் பெண்களோடு பல திட்டங்கள் செய்திருக்கிறோம். அதில் வந்து அவர்களுக்கு ஒரு சந்தை நிகழ்ச்சி ஒன்றை நடத்த வேண்டும் என்ற எண்ணக்கருவோடு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் ஒரு கொண்டாட்டமாக இந்த சந்தையை நாங்கள் நடத்துகின்றோம். அதில் பல அம்சங்கள் பெண்களுக்கு, அது முக்கியமாக மைக்ரோ என்டர்பிரைஸ் பெண்களுக்கு பயனுள்ளதாக பல கருத்துக்களை கொண்ட டிஸ்கஷன்ஸ் நடந்தது. மற்றும் பாரம்பரிய கலை மற்றும் உணவை பற்றி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸும் ஷோஸும் நடந்து கொண்டிருக்கு. இளைநிலா இசைக்குழு போன்ற மாடர்ன் மியூசிக் அண்ட் ட்ரெண்டிங் நிகழ்ச்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இது வந்து மைக்ரோ என்டர்பிரைஸ் பெண்கள் கோவிட் காலத்திலையும் இப்பொழுது எக்கனாமிக் கிரைசிஸ் காலத்திலையும் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தங்களோட பிஸ்னஸ் எடுத்துக்கொண்டு போயினா அவையில் வந்து நாங்கள் மேம்படுத்துவதற்கு எங்களால் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அம்சம் தான் இந்த நிகழ்ச்சி. இதில் வந்து இன்னும் விசேஷமாக நாங்கள் சிறுவர்கள் உரிமை சார்ந்த விளையாட்டுக்கள், அவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய விளையாட்டுக்கள் போன்றவற்றை நாங்கள் வேறொரு இடத்தில் மேல் ஃப்ளோர் ஹாலில் நாங்கள் விசேடமாக சிறுவர்களுக்கும் சேர்த்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதனால இந்த பெண்களுக்கு என்ன விதமான அனுகூலங்கள் இருக்கு? இந்த சந்தை வாய்ப்பில் முக்கியமாக நாங்கள் பல மார்க்கெட்டிங் சம்பந்தமான நபர்களை, முக்கியமான சேவை வழங்குனரை நாங்கள் அழைத்திருந்தோம். அதனால் பெண்கள், அதாவது மைக்ரோ என்டர்பிரைஸ் பெண்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பினை ஏற்படுத்தி சேவைகளை பற்றிய விரிவான கலந்துரையாடலை ஏற்படுத்தி அதோடு சேர்த்து புது மார்க்கெட்ஸுக்கு இவர்களுக்கு என்ட்ரியாக நாங்கள் இந்த சந்தை வாய்ப்பை பயன்படுத்துகின்றோம். எந்தெந்த இடத்துல இருந்து இந்த பங்கு பெற்றவர்கள் வந்திருக்காங்க? எங்களோட மைக்ரோ என்டர்பிரைஸ் பெண்கள் வந்து வட மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வந்திருக்கின்றார்கள். அதோடு சேர்ந்து ஒர்ஹான் நிறுவனத்திலிருந்து மாற்றுத்திறனாளி பெண்கள் மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து எங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார்கள். இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பது எதை?
இதன் மூலம் நாங்கள் வந்து 2 விஷயத்தை எதிர்பார்க்கின்றோம். மைக்ரோ என்டர்பிரைஸில் இருக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், அவர்கள் கண்ட வெற்றிகளுக்கான ஒரு அங்கீகாரமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்திருக்கின்றோம். அதோடு சேர்த்து சந்தை வாய்ப்பை பெருக்குவதற்கான ஒரு முயற்சி இது. இன்னொரு அம்சம் வந்து வெவ்வேறு தத்துவங்கள் விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கின்றன. அதாவது பாரம்பரிய கலை, பாரம்பரிய உணவு, போசாக்கு உணவு, அதோடு சேர்த்து நாங்கள் சிறுவர் உரிமை சார்ந்த விளையாட்டுகள், இவ்வாறு இந்த பல்வேறு அம்சங்கள் வந்து மக்களை சென்றடைய வேண்டும் என்பதனையும் நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய நபர்களோடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய இந்த காட்சிப்படத்தில் வந்து பார்த்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வேண்டிக்கிட்டு போயிடும். அதோடு நீங்கள் பார்க்கலாம், அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பேக்கில் பாருங்கள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கைப்பை கொண்டு அவர் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா தன்னுடைய உற்பத்தியில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறார். வணக்கம் அக்கா. வணக்கம். இன்றைக்கு என்ன செய்கிறீங்க இங்கே? நாங்கள் இங்கே உமன்ஸ் மாநில தினத்தை முன்னிட்டு எங்களோட உற்பத்திகளை நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். இந்த என்ன உங்கள்ட்ட என்ன வித்தியாசமான உற்பத்தி காட்சிப்படுத்தி? உள்ளூர் உற்பத்தி, உங்களோட உற்பத்தி தானே எல்லாமே? எல்லாமே. என்ன வித்தியாசமான இந்த இதில் பார்த்தீங்கன்னா அக்காட்ட கருவேப்பம் இல்லை, பப்படம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் புது உற்பத்தியெல்லாம் இருக்குது. இந்த உற்பத்தியெல்லாம் நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன். நீங்கள் இதெல்லாம் என்னக்கா செய்கிறது? இந்த கருவேப்பம் இல்லை, பப்படம்ன்றதெல்லாம் கருவேப்பம் இல்லை இலைகளில் தான் தனியாக மக்கள் ஒன்றும் போடாமல் இலையிலேயே நாங்கள் செய்வோம். தனியாக கருவேப்பம் இலையும் அதோட வேறு என்ன சேர்த்துருக்கீங்க? வெண்டிக்காய். என்ன? வெண்டிக்காய். கருவேப்பம் இலையும் வெண்டிக்காயும் சேர்த்து தான் இந்த இது வந்திருக்குது. பொரிச்செடுக்க எங்கட பப்படம் மாதிரி வருமா? ஊர் பப்படம் மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளார பப்படம் இருக்குது, இங்கால முருங்கையில் பப்படம் இருக்குது. இது என்னக்கா? இது வெள்ளாரைக்குரிய சத்துமாக இருக்குது. எல்லாத்தின் விலையில் வந்து இதில் காட்சிப்படுத்திருக்குது வந்து 350 ரூபா. அப்படி இதிலே மக்காண்ட நிறைய உற்பத்திகள், உள்ளூர் உற்பத்திகள் வச்சுருக்கா. மிக்சர்கள், பவோடா, மற்றது இங்கே தட்டு வடை, இப்படி இங்கே நிறைய இருக்குது. இந்த முட்டைமா சத்துமா இந்த உங்களோட இந்த உற்பத்தியிலாக்கா இப்போ வேண்டணுமெண்டா, இப்போ இன்றைக்கு இங்கே நிற்பீங்க, அப்புறம் வேறு இடத்த போயிடுவீங்க. அப்படி வேண்டணுமெண்டா இங்கே வந்து வேணும். யாழ்ப்பாணத்தில் டிசிடியில் அண்ணனா ஹாபூட் சிட்டி, ஓகே, டெய்லி, ராஜேஸ்வரி, ஓகே, தேனுஜா, எல்லா இடத்துலையும் அந்த பூட்சியில் எல்லாத்துலேயும் உங்களோட இது காட்சிப்படுத்தி வச்சுங்க. அதோட உங்களுக்கு தனியாக எதுவும் கடை இருக்கா? எங்கேயாச்சும் இங்கே இல்லை, நாங்கள் தனியாக வேறு கடைகளுக்கு தான் போகிறோம். சரி. உங்களை தொடர்பு கொண்டு வேண்டக்கூடிய மாதிரி தொலைபேசி இலக்கங்கள்? 077 28 73 310. அந்த அக்கா சொன்ன அந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டீங்கன்னா அவையோட இந்த உற்பத்தியை நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே செய்கிறதால உங்களுக்கு என்ன நன்மையா தீமையா என்ன மாதிரி? இப்போ எப்படியான இது ஒரு செயற்பாடு செய்யணும் தானே? இப்படி செய்கிறதால எங்களோட உற்பத்திகள் அறிமுகப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட எங்களுக்கு மார்க்கெட்டிங் ஒரு பிரச்சனையாக கிடக்கு. அதால் எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இதுகளை வாங்கி கொண்டு போட்டு திருப்பி கோல் பண்ணி சாமான்கள் வண்டி கொண்டு போய். ஓகேக்கா, நன்றி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா நிறைய உள்ளூர் உற்பத்திகள் வச்சிருக்கிறா. அவட்டையும் கேட்டு என்னென்ன இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய வித்தியாசமான உற்பத்திகள் இருக்குது. வணக்கம் அக்கா. வணக்கம். சொல்லுங்கள், இன்னைக்கு நீங்கள் என்ன இங்கே காட்சிப்படுத்திருக்கீங்க உங்களோட உற்பத்திகளை? எங்களோட உற்பத்தி வந்து மெயினாக சத்துமா, சரகுத்தோல், கோபித்தோல், மஞ்சள் தோல், கிரிபோசா, பசுப்பால், நாங்கள் எங்களை தயாரிப்பை செய்கிறோம். பசுப்பால், நல்லெண்ணெய், கடலை, பயறு, உளுந்து, சீனி எல்லாம் போட்டு செய்கிறது. முட்டைமா மாதிரி இருக்கும் சாப்பிட டேஸ்ட். ஆனால் அது முட்டை போடாமல் பசுப்பால் செய்கிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் சாம்பிளுக்கு கொடுக்குறதுக்கு எல்லாரும் வாயில் போட்டு முட்டையை மச்சமா நாங்கள் மச்சம் சாப்பிட்றே இல்லையாண்டு அப்படின்னா அதனால் இல்லை, முட்டை இல்லை, முட்டை டேஸ்ட் இருக்குமா? அப்படி செய்கிறீங்களா? மச்சம் இல்லாமல் பசுப்பால் செய்கிறோம். ரைட். என்ன விசேஷம்? இதில் என்ன விசேஷம் இருக்கு? நீங்கள் இதில் வந்து கடலை, பயிர், உளுந்து, பசுப்பால், நல்லெண்ணெய், சீனி எல்லாம் போட்டு அந்த பாலை நாங்கள் ட்ரை பண்ணி எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் தரமான பொருளாக இருக்கும். ஆனால் விரும்பி சாப்பிட்றேன். முட்டைமா மாதிரி இருக்கும், ஆனால் முட்டை போடுறது இல்லை. அதுதான் சிறப்பு. இதில் சாப்பிட்டாங்க என்ன சொன்னேன், எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கணும். கூடுதலாக போயிருக்குது. நேற்று தொண்ணூறு வச்ச இடத்துலையும் ஒருக்கா வந்து ஒருக்கா கொண்டு வந்து எல்லாம் முடிஞ்சு இப்போ 2ஆம் தடவை எடுத்து அதுவும் முடிஞ்சுது. அப்படி முடிஞ்சா போட்டாங்க, இல்லாதான் கிட்ட போட்டாங்க. வேற என்ன உங்கள்ட்ட விசேஷமா என்ன இருக்குது சிறப்பா? வித்தியாசம் வந்து எல்லாமே வந்து செய்கிற மாதிரி தான் செய்கிற மாதிரி நாங்கள் ஒரு வித்தியாசமாக செய்கிறோம். வறுது எல்லாம் மிளகாத்தூள் எல்லாம் பருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேறு வித்தியாசம் செய்கிறது. மிளகாத்தூள் வந்து இந்த மணந்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
தான் செய்கிறது. அதே மாதிரி மஞ்சள் தூள் வந்து துப்புரவான இது கலப்படம் இது இல்லாமல் கலப்படம் இருக்காதா மஞ்சள் கலப்படமற்றது. மஞ்சள் அந்த மஞ்சள் கட்டியை வெடிச்சு செஞ்சது மஞ்சள் கட்டி வெடி நாங்கள் தான் திரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி மிளகாத்தூள் சரி போட்டு செய்கிறோம். வேற என்னக்கா நிறைய வச்சிருக்கீங்க? இது வந்து சரக்கு தூள் நான் பத்தியத்துக்கு மட்டும் பாவிக்கிறேன் இல்லை. ரசம் வைக்கிறேன்டா பாவிக்கலாம், ரசம் வைக்கலாம். அதே மாதிரி பேல்சம்காரருக்கு நாங்கள் போடுற கறி மிளகாய் தூளுக்கு கொஞ்சம் குறைச்சி இதில் கொஞ்சம் கூட போட்டோம்னா நாங்கள் நச்சிரா மஞ்சள் எல்லாம் கூடுதலாக போடுறபடியா பேல்சம்காரருக்கு வயிற்றுல இருக்கிற புண்ணை ஆற்றி இருக்குது பாவத்துக்கு கொஞ்சம் சத்துமாயை நாங்கள் விரும்பினோம். அதோட இது கோபி பவுடர், இது மல்லி கோபி, மல்லி மற்றது வேர்க்கோப்பு நச்சீரம் இதெல்லாம் போட்டு மெல்லி கோபியை சேர்த்துக்கிறோம். இதுதான் கிரிபோசா, நீங்க பார்த்த கிரிபோசா இதான் அந்த உங்களோட அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா காட்ட புழுக்கோடி இருக்கு. இது வட்டின புழுக்கோடி நீங்களே வாண்டி நீங்களே சீவி எடுத்த நாங்களே செய்யறாங்க. இதை மாவாக்கி இங்கே புழுக்கோடி மாவும் இருக்கு. இது ஒடியல்மா, இது ஒடியல்மா, அதுவும் ஒடியல்மா. இங்கால பார்த்தீங்கன்னா மோர் மிளகாய் எல்லாம் பேக்கிங்கில் போட்டுருக்குது. புழுக்கொடியல்மா, புழுக்கொடியல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க இருக்கு தானே, இப்போ இதில் பார்த்துட்டு கேட்பீங்க நாங்கள் என்னென்ன வேண்டுறது, இப்போ என்னென்ன தொடர்பு கொள்றது, எங்கே வேண்டுறதுன்னு சொல்லிவிடும். அதை சொல்லுங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களோட கடை எங்கே இருக்குது, உங்களை எப்படி அவங்க தொடர்பு கொள்ளணும், எப்படி இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், அது சொல்லுங்க. எங்களோட கம்பெனியோட பேர் வந்து சந்நிதி இண்டஸ்ட்ரீஸ். நாங்கள் திருப்பதியில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு கிளை நிறுவனமாக கோப்பை அம்மாச்சி வளாகத்துக்குள்ள ஒரு கடை வந்து இப்போ புதுசத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்தால் தரமான உற்பத்தி அனைத்து இப்போ இதில் வந்தது என்னுடைய உற்பத்தி மட்டும்தான் இங்கே வந்தது. அங்கே வந்தால் நல்லெண்ணெயில் இருக்குது, பனங்கட்டியில் இருக்குது, குடும்படியல்மா, உடியல்மா, வினாட்டு சகல நிறைய சாமான்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மூலிகைக்குரிய கோபியல், நன்னரி கோபியல், கோபி ஐட்டத்திலேயே இந்த ஒரு 2 கோபி ஐட்டம் இருக்குது. அதே மாதிரி வடகம் ஒரு 2 வடை ஐட்டம் இருக்குது. அங்கே வந்தால் கூடுதலாக எல்லாமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது பொதுவாக எங்கள்கிட்ட மொத்தமாக சில்லறையாக தரமான உற்பத்தியை வந்து வெளிநாட்டுக்கு எங்களோட தொடர்பு கொண்டா எங்களோட நம்பரை தொடர்பு கொண்டா நாங்களே அனுப்பி வச்சிருக்கிறோம். உங்களோட தொடர்பு இலக்கத்தையும் சொல்லிவிடும். 26 35 36 885 8885. அந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான வந்து அவையோட காட்சி நேரடியாக காட்சி பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். பெட்டதாக்கா, இப்போ இப்படியான இந்த இது செய்யணும் தானே, இந்த ஒழுங்கம் வச்சு உங்களை எப்படியான இடத்துல கொண்டு வந்து இப்படி காட்டுறதால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு? எங்களுக்கு வந்து அந்த வெளி தொடர்புகள் ஏற்படுத்துது. இப்போ நாங்கள் இப்படி வர்ற இடங்கள்ல தான் எங்களை இப்படி மற்றது உங்களுக்கு திருப்பாருங்கள் நாங்கள் சொல்லணும். என்னன்னா நாங்கள் இப்படி வார இடத்துல எங்களை நீங்களாம் வெளிப்படுத்துறீங்க உலகத்துக்கு. நாங்கள் 2 அடையாளப்படுத்துறதால இப்போ இந்த தொடர்புகள் மூலம் தானே எங்களுக்கு கூடுதலான ஓடர்கள் வருது. நாங்கள் 6ன்றது இங்கே வந்த இடத்துல இப்போ 4-5 பேர் வந்து அக்கா உங்களை யூடியூப்பில் பார்த்துறாங்க, நீங்கள் நல்லா இருக்கு, என்ன செஞ்சீங்க, உங்களை கிரிப்பக்கா இருக்கா பார்ப்போம் இதெல்லாம் கேட்டுக்கலாம். இதில் அவர்களுடைய தொடர்பு இலக்கங்கள் மற்றதவையோட அட்ரஸ் முகவரிகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதை தொடர்பு கொண்டு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உற்பத்திகளை வேணுங்க. ஏன்னா அவை உள்ளூர் உற்பத்திகள் தங்களோட உற்பத்திகளை வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்துகிற உண்மையாகவே இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்சிப்படுத்துகிற விதமும் வந்து ஒரு அழகான முறையில் காட்சிப்படுத்துகிற முந்தையெல்லாம் இந்த சுமார் சொப்பின் பேக்லையும் அந்த ஒரு வித்தியாசம் வித்தியமாக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தரமான முறையில் இந்த பேக்கிங் எல்லாம் செய்து காட்சிப்படுத்திக்கிறோம். உண்மையாகவே எங்களோட மக்களுடைய இந்த அதோட கலப்படம் இல்லாத உற்பத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு அதிகமாக இருக்குது. இப்போ சொல்கிற வச்சு பார்க்கல வந்து கலப்படம் இல்லாத உற்பத்தியாக இருக்குது. அதனால் இதற்குரிய கூட ஆதரவை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துடுவோம். இந்த இடத்துல நிறைய உள்ளூர் உற்பத்திகள் பாரம்பரிய உற்பத்திகள் காட்சிப்படுத்தியிருக்கேன். இந்த அக்காவினுடைய தான் இந்த இது. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இந்த உங்களுடைய இந்த தொழில் வந்து இப்போ இந்த காலத்தில் எப்படி இருக்குது இந்த தொழில்? முயற்சியா இருக்குது முந்தியல் விட. ஓகே, முதல்ல இருந்த பொருளாதார சிக்கலுக்கும் இப்போ நாட்டில் பொருளாதார சிக்கலுக்கும் மூட இந்த உற்பத்திகளை செய்து சந்தைப்படுத்துறதுன்றது உங்களுக்கு எவ்வளவு தூரமான ஒரு சக்சஸ் தருது, எவ்வளவு வெற்றி அளிக்குது? 100க்கு 90% ஓகேயா இருக்குது. இது காட்சிப்படுத்திக்க எல்லாமே நீங்கள் செய்யற உற்பத்திகள் தான். என்ன ஐட்டம் உங்களோட விசேஷமா இருக்கு, சிறப்பானதா? சத்துமா இருக்கு, குரக்கன்னா. ஓகே.
வல்லார புட்டுமா குராக்கன்ல சத்துமா செஞ்சிருக்கீங்க அப்படியா? இல்ல தனியா குராக்கன் மாது. குராக்கன் மா, குராக்கன் கஞ்சி கலவை. இது வல்லார புட்டுமா. வெள்ளாரையில புட்டு காய வச்சோ அரிசி மாவு போட்டு திரிக்கிறோம். என்ன வெள்ளாரையை காய வச்சு மாவாக்கி அப்புறம் அதை மாவோட சேர்த்து புட்டு. ஓகே. இது முருக்கமில்ல புட்டுமா. முருக்கமில்ல புட்டுமா. எல்லாம் வித்தியாசம் புதுசு புதுசாக கேள்விப்படுற மாதிரி இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? கிளிநொச்சி. கிளிநொச்சி. ஓகே. இது குறிஞ்சா புட்டுமா. சிறு குறிஞ்சா புட்டுமா. ஓகே. எல்லாம் சத்தானதும் ஆரோக்கியமானது இதெல்லாம் காட்சிப்படுத்திருக்கு. மற்ற இது ஊர் மிளகாய், மோர் மிளகாய், வடகம். இந்த வடகம் வேற சின்ன சைஸாக வந்து என்ன வடகம் இது? இது என்னத்தில் செய்யப்பட்ட வேப்பம்பூ வடகம். ஓகே. இப்போ வேற வடகங்களும் வருதല്ലോ. வாழைப்பூ வடகம் அது இல்லை உங்கள்ட்ட? வேப்பம்பூ தான். ஓகே. அப்படி நிறைய உற்பத்திகள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிற அக்காவும். இது அந்த என்னென்றால் இது ஸ்வரகு கோப்பி இருக்கல்லோ. மூலிகை கோப்பி. இது நாவல் கொட்டை கோப்பி. இது அந்த எல்லாமே நீங்க தான் செய்யறது? எல்லாம் கையால செய்து. நாவல் கொட்டை கோப்பி எல்லாம் என்ன செய்வீங்க? நாவல் கொட்டை எடுத்து வறுத்து போட்டு திரிக்கிறது கோப்பி தூள் மாதிரி எல்லாம் போட்டு திரிச்சு போட்டு பேக் பண்றேன். நீங்கள் கிளிநொச்சியில் கடையெல்லாம் வச்சுக்கிறீங்களா இல்லாட்டி? இல்லை வீட்டில் செய்து கடைகளுக்கு போடுறோம். கடையில் கொடுக்குறீங்க? நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கடைகளுக்கும் கொடுக்குறீங்களா? இல்லை இப்போ உங்கள்கிட்ட இந்த பொருட்களை வேணும்னு அப்படி உங்களை தொடர்பு கொள்ளணும். ஆர்டர் உங்கள்ட்ட ஏடிஎம் கார்டு போல் பண்ணி கொண்டு வர சொல்லி அப்போ உங்களோட நம்பரை சொல்லிவிடுங்க. இதில் சொன்னால் உங்களோட தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட வேண்டக்கூடியதை வேண்ட வேணும். என்னோட எங்கள்கிட்ட பிறகு பின்னம் அவையோட நம்பரை சொல்லுங்க கொண்டு நீங்கள் அந்த நம்பரை சொல்லி விட்டீங்கன்னா வச்சுவோம். இதில் இருக்க அக்காவினுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய இலக்கம் 077 47 25 344. அதோட இன்னொரு இலக்கம் இருக்குது. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பொருட்களை வேண்டணும்னா அந்த அக்காவோட இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இதில் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி அக்கா. இந்த இடத்துல நிறைய வித்தியாசமான இது எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வத்தல் இருக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கையில தூள் இருக்குது. அப்படி இந்த இடத்துல இந்த அக்கா தன்னுடைய உற்பத்தியில் காட்சிப்படுத்தியிருக்கா. வணக்கம் அக்கா. சொல்லுங்கள், இன்னைக்கு நீங்கள் என்ன இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கீங்க? நான் வந்து ஒரு கோப்பாயில் வந்து நியூட்ரி ஃபுட் பேக்கர்ஸ் ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று வச்சு பொருட்கள் வந்து உலர்த்தி வந்து பேக் பண்ணுறோம். இப்போ டீஹைட்ரேஷன் செய்து பேக் பண்ணுறோம். என்னென்னு சொன்னால் இப்போ முருங்கை பவுடர், முருங்கையிலேயே வந்து உலர்த்தி பவுடர் ஆக்குறோம். இது வந்து இப்போ க்ரீன் டீ மாதிரி காலையில் வந்து அரைத்தைக்கிழமை பவுடர் சுகனியில் போட்டுட்டு குடிக்கலாம். மற்றது இல்லாட்டி ஏதாவது சாப்பாடுகளோட இப்போ புட்டோ மட்டை பொரியலோ அல்லது கஞ்சி பருப்பு கறி அப்படி ஏதாவது ஒரு சாப்பாட்டோட நாங்கள் சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லாருக்குமே இது வந்து புரதம் அயன் வந்து கூடின ஒரு. மற்றது அதை விட நாவல் கோப்பின்னு செய்கிறோம். நாவல் கோப்பி வந்து நீரிழிவு நோயாளர்களுக்கு வந்து இப்போ சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு நாவல் கோப்பியா பாய்க்கு. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு தான் செய்கிறதாக இல்லை? நாங்கள் எல்லாமே வீட்டை வச்சு தான் ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரியாக வச்சு செய்கிறோம். இது ரச பவுடர் இருக்குது. ரச பவுடர் வந்து இப்போ முடக்கத்தான், தூதுவளை, வல்லார இலைகள் சேர்த்து ஒவ்வொரு தனித்தனி இதாக செய்து இருக்கிறோம். இது வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல. தண்ணியை கொதிக்க வச்சு இந்த பவுடரை போட்டு உப்பு மட்டும் நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் சரி. ரசம் ரசம் மற்றது இது வந்து இப்போ முருங்கை பவுடர் தான் அந்த டீ பாக்ஸாக இப்போ டீ பேக்காக வச்சு இப்போ அந்த டீ பேக் மாதிரி வர மாதிரி நீங்களே செய்கிறீங்க அப்படி? அதில் வந்து இப்போ கருவா சேர்த்து ஃப்ளேவர் ஒரு கருவா சேர்த்து செய்திருக்கிறோம். அதை விட இஞ்சி சேர்த்து இப்போ இதுகள் கூட இங்கே தான் செய்கிறீங்க அப்படி? இங்கே தான் எல்லாம் செய்கிறோம். இது எல்லாம் இங்கே தான் செய்கிறீங்க. ஓகே. இது வந்து ராசவள்ளி மாவு. இப்போ ராசவள்ளி கிழங்குல வந்து நாங்கள் களி செய்கிற மாதிரி இது வந்து பவுடராக இருக்குது. இந்த பவுடருக்கு நாங்கள் பால் சீனி சேர்த்து களி மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஓகே. இப்போ எல்லா டைம்லையும் கிழங்கு கிடைக்காது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாங்க இந்த கிழங்கு எடுக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அந்த சீசன் டைம் இல்லாத டைம் இது நார்மலாக இப்போ என்ன செஞ்சு எடுக்கிறீங்க இந்த மாவு? இது வந்து கிழங்கை வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வந்து இப்போ இந்த ட்ரை பண்ணி இப்போ சின்ன சின்ன பீஸ் ஆக்கி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணுறோம். மற்ற வடகங்கள் செய்கிறோம் நாங்கள். வாழைப்பூ வடகம், பாவக்காய் வடகம், வேப்பம்பூ வடகம்னு சொல்லி வடகங்கள். வாழைப்பூ வடகம் இருக்குது, பாவக்காய் வடகம் இருக்குது, வேப்பம்பூ வடகம் இருக்குதுங்கால.
மற்றது இல வகைகள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ உலர்த்திய கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பமில்லை, முருங்கை இலை, மற்ற முடக்கொத்தா, இது வந்து கருவேப்பிலை பேக் இதாண்டி இருக்கு, அப்படி தானே அரைச்சி இதாண்டி இருக்கு. எல்லாமே கொய்யா இலை அப்படி தேவையான பொருள் ஆட்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். மற்றது அதை விட பாவக்காய் வத்தல், இது வந்து ஆவாரம்பூ. இப்போ சுகருக்கு ஆவாரம்பூவா? ஆவாரம்பூ தேநீர்னு சொல்லி இது வந்து இதை இப்படியே தேர்தல் நீங்கள் வச்சு குடிக்கிறதா? அப்படியே அவிய விட்டு ஒரு சொல்லி அவிய விட்டு இப்போ உங்களோட இடம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்க. இதில் பெற்றுக்கொள்றேன்னா இங்கே வரும். கோப்பாய் வந்து கோப்பாய் கிறிஸ்டியங்கோடி சீக்கிட்ட உங்களோட தொடர்பு இலக்கத்தையும் சொல்லி விடுறீங்களா? Note 7662891770. அக்கா சொல்லியிருக்கக்கூடிய அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த உற்பத்திகள் உங்களுக்கு தேவையானா நீங்கள் அக்காவோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 0776628970 அந்த இலக்கம். அதில் வாட்ஸ்அப்பும் இருக்குது, வைபரும் இருக்குது. நீங்கள் அந்த அக்காவோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையானா பெற்றுக்கொள்ளலாம். நன்றி அக்கா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழர் பாரம்பரிய கலைகளாக இருக்கக்கூடிய அந்த கூத்து, அதோட வந்து பறை இசை மேளங்கள் முழங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கலை நிகழ்வு வந்து இங்கே இந்த மேடையில் வந்து அரங்கேற்றம் நடந்திருந்தது. மட்டக்களப்பு பல்கலைக்கழக மாணவர்களால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கூத்து மாதிரியான இந்த அமைப்பில் வந்து இங்கே வந்து இது ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று. இந்த இடத்துல பாரம்பரியத்தை பறைசாற்ற கூடிய விதத்தில் வந்து அமைந்திருந்த அந்த நிகழ்வை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
பெற்றவளே தாயே
நிரந்தரம்